கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எல்லாருக்கும் பல அதன் மத்தியிலும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொடுக்க தேவன் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 62 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வல்லமை ஊழியத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரா? அவருடைய கையில அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் நன்மை மேன்மையாக பார்க்கிறார். ஆனா சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லுகிறோம்? புழுவை போல, வண்டை போல அப்படின்னு ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல. அழகான அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக கர்த்தர் நம்மளை காண்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே முதலாவது மிருகங்களையும் பறவைகளையும் காண்கிறோம். இரண்டாவது மனிதர்கள், மூன்றாவது தேவ தூதர்கள், நான்காவது தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை நாம் காண்கிறோம். அததான் சாலமோன் ஞானி சொல்றாரு பாருங்க. சாலமோன் ஞானி என்ன சொல்றாருன்னா, புத்தி இல்லாத ஸ்திரீகளை எதுக்கு சமானம் சொல்றாரு? புத்தி இல்லாத ஸ்திரீகளை பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திகளுக்கு சமானம். மனுஷர்கள் மூக்குத்தி போடுறாங்க, அது இல்ல. மனுஷ மூக்குத்தி போடுறதுக்கு எது? அலங்காரத்துக்கு, அழகுக்கு போட்டுக்கிறாங்க. ஆனா ஞானி சொல்றாரு பாருங்க, புத்தி இல்லாத ஸ்திரீகளை எதுக்கு சமானன்றாரு? பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமம். ஆனால் கர்த்தர் நம்மை பன்றிகளோடும் அல்ல, மனிதர்களோடும் அல்ல, தேவ தூதர்களோடும் அல்ல, அதை பார்க்கிலும் மேன்மையான தம்முடைய கரத்துல என்ன செய்யறாரா? அலங்காரமான கிரீடமாக வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. இததான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மள வச்சுறாரு. இந்த ஊழியத்துல இணைந்திருக்க ஒவ்வொருவருக்கும் பல ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து அதை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். அதுதான் இந்த நாளில கர்த்தர் நம்மள அலங்காரமான கிரீடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதான் எபிரேயர் 1 அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம். தேவ தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார். பார்த்தீங்களா? ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரு? அக்கினி ஜுவாலையா. இந்த நாளிலே நமக்கு கரம் கொடுக்கும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் எல்லா கல்யாணமா இந்த நாளிலே சொன்னது போல அவர்களும் ஒரு ஊழியத்துக்கு அப்ப அந்த ஊழிய செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரா? அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்ட. அல்லேலூயா. அதே போல எபிரேயர் 2 அதிகாரம் 7வது வசனத்துல மனுஷனை கர்த்தர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி தேவ தூதர்களுக்கு சற்று சிறியவனாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அப்ப தேவ தூதர்களுக்கு சற்று சிறியன யார? நம்மளதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார். தேவ தூதர்களை சற்று என்ன செய்யறாரு? சிறியவராக தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை காட்டிலும் நம்மளை மேன்மையாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் தேவ தூதர்களுக்கு சிறியவர்களாக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தரோ அவர்களுக்கு மேலாக உயர்த்தி தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2 அதிகாரம் 7வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா.
பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம என்ன செய்யறாரு? அவரோட கூட எழுப்புறாரு. எழுப்புனது மட்டும் இல்ல, நம்மளை எங்க உட்கார செய்யறாரு? அவரோட கூட உன்னதங்களில உட்கார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த விழுந்து போன லூசிபர் கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனா கர்த்தர் நமக்கோ கிருபையாய் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்திருக்கிறார். நம்மை தம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய கரத்துல நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? அலங்காரமான கிரீடமாய் வச்சிருக்கிறார். அதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் என்ன செய்தார் என்றால், பொதுவாக ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க? உபவாசம் எடுத்து ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பெரிய கரத்தில் ஏந்திருக்கிறத ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? பாக்குறாரு. கீழே இருந்து என்ன செய்யுது? சாத்தான் அவரை கீழே தள்ளுது. எவ்வளவோ குதிச்சு பாக்குது, தள்ளுது. குதித்து பார்த்தான், ஆனா அவனால முடியல. அவர் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார். அதுதான் சில ஊழியக்காரர்கள்லாம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம் வீணே ஆனாது. அதுக்கப்புறம் அது என்ன செய்ய, சாத்தா என்ன செய்யறான்? நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் சின்ன பிள்ளைகள்ல. என்ன செய்ய, நரி என்ன செய்யுது? திராட்சை பழத்தை எட்டலன்னு உடனே சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லி அது ஏமாற்றத்தோட போனது போல திரும்பி போயிடும். அதே போல பிசாசு என்ன செய்யறான்? இழுத்து பார்த்துட்டு முடியலன்னு உடனே சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லி போய்விடுதான். இது ஒரு சின்ன கதை தான். இருந்தாலும் கர்த்தர் தேவனுடைய ஒளி, நம்ம உபவாசம் எடுத்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சாத்தானை விழச் செய்யும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் ஏந்துவதற்காக ஆணிகள் கடாப்பட ஒப்பு கொடுத்தேன். அதனால உன்னை நேசிக்கிறேன். நீ கீழே விழ நான் விடமாட்டேன். சாத்தானும் என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. போதகர் கூட ஒரு போன வாரத்துல நினைக்கிறேன் அவர் சொன்னார், என் சத்ருவே, இந்த வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க போதகர். என் சத்ருவே, நான் கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? நான் கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். சத்ருவே, என்னை குறிச்சு என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத. சத்ருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? வெளிச்சமா இருப்பார் என்று போதகர் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்ல சொன்னாங்க பாருங்க. அதை நான் சில நேரங்களில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ரொம்ப இந்த வசனங்கள் எனக்கு அது என்னுடைய ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதே மாதிரி இந்த நாள்ல நம்முடைய எல்லாரையும் கர்த்தர் அவர் உள்ளங்கையில் விழுந்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த ஊழியர் சொன்னா, அப்படியானால் ஏன் அநேக பேர் விழுந்து போகிறாங்க? ஏன் விழுந்து போறாங்க? அதான் கர்த்தர் புலம்பல் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொல்றாரு, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோமே. பாவம் செய்த ஊழியக்காரங்க யார் இருந்தாலும், ஊழியக்காரர்கள் இருந்தாலும், விசுவாசிகள் இருந்தாலும், போதகர்கள் யார் இருந்தாலும், பாவம் செய்தா நாம என்ன செய்து விடுவோம்? விழுந்து விடுவோம். எதுல பாவம்? எனக்கு இயேசுவின் அன்பு வேண்டாம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் அன்பு, இச்சைகள் தான் வேண்டும் என்று ஒருவன் துணிகரமாக பாவத்துக்குள் செல்லும் போதுதான் அவன் தேவனுடைய கரத்திலிருந்து என்ன செய்துறான்? விழுகிறான். இதான் விழுங்குறான். இதுதான் அநேக ஊழியக்காரர்கள் முதல்ல மனைவியை கட்டி விட்டுட்டு அது வேண்டாம் சொல்லி 2வது மனைவியை கட்டி கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்று தெரிந்து செய்கிறார்களோ தெரிய கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படும் போது நான் தேவன் தான் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. தேவன்
பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவர் பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாரையும் அவர் சோதிக்க மாட்டார் பிரியமானவர்களே. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு துணிகரமான பாவத்துல விழுந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? சுய இச்சையில எனக்கு இந்த இச்சை தான் வேணும், தேவன் வேண்டாம். அந்த இச்சையில என்ன செய்யுது? பாவம் பிறப்பிக்குது. சுய இச்சையில தான் பாவம் பிறக்குது. அது இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும் போது நான் தேவன் எனக்கு சோதிச்சிட்டாரு சொல்லவே கூடாது. பெரியமானவர்கள், நம்ம செய்த தவறை நம்ம உணர வேண்டும். அதான் இயேசு நமக்கு நேராய் தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி அவர் சொல்றாரு, மகனே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறதுன்னு சொல்றாரு. ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் நம்மள என்னதான் பாவத்துல விழுந்தா கூட நீ வான்னு தான் கூப்பிடுறாரு. ஏசப்பா, நீ இப்ப கூட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன், உன் சுய இச்சையிலிருந்து விட்டு வா, சிலுவை நோக்கி வான்ற கூப்பிடுறாரு. அன்பின் கரத்தினால நீட்டி கேட்கிறாரு, உன்னை நான் என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்க, உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக நிக்கிறதுன்றார். சரிங்களா? இதே போலதான் இயேசு தோமாவை நோக்கி சொல்றாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு. இல்ல, நீ எப்படி இருக்காத, அவிசுவாசியாயிராமல் எப்படி இரு, விசுவாசியா இரு என்றார். யோவான் 20 அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவிசுவாசம் உள்ள காரியத்துல நம்ம இருக்கக்கூடாது, விசுவாசமா இருக்க வேண்டும். தோமாவை போல அவிசுவாசமா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே, விசுவாசமா இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மளை அலங்காரமான கிரீடமாக வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை அலங்காரமான கிரீடமாக காணும் போது உங்களுடைய சரீர குறைகளை குறித்து நம்ம நினைக்கவே கூடாது. தாழ்வு மனப்பான்மைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா எபிரேயர் 1 அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, எதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்? தெய்வ தூதர்களை எல்லாம் பணிவிடை ஆவிகளாய் கட்டளையிட்டு இருக்கிறார். நமக்கு கர்த்தர் நம்மளை அலங்கார கிரீடமா அவருடைய கையில வச்சிருக்கும் போது நமக்கு பணிவிடை செய்வதற்கு தெய்வ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப கர்த்தருக்கு முன்பாக ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கணும்னா ஒரு 5 காரியம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. அப்ப அந்த அலங்காரமான கிரீடங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்வோம் என்றத முதலாவது எதுன்னா, யாத்ராகமம் 28 அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 28 அதிகாரம் 2வது வசனம், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, நமக்கு மகிமை, ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமா இருக்கணும்னா நம்ம எது உண்டு பண்ணணும்? பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணணும். பரிசுத்த வஸ்திரம். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வஸ்திரம் செய்யணும். அதே யாத்ராகமம் 28 அதிகாரம் 40வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கிறது பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்கையிலையும் உண்டு பண்ணுவாயாக. அப்ப பரிசுத்த வஸ்திரங்களோட இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கூட்டி கொள்ள வேண்டும். அங்கி இருக்கணும், அங்கி பரிசுத்தமா இருக்கணும், இடைக்கட்சி பரிசுத்தமா இருக்கணும். சத்தியம் என்னும் இடைக்கட்சியை நம்ம இடுப்பில கட்டி கொள்ள வேண்டும், குல்லாக்களை உண்டு பண்ண வேண்டும், இல்ல கிரீடம். அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? நம்ம அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர்.
அதான் 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிற, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அலங்காரத்துக்கு முதலான காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம். நம்ம கர்த்தருடைய கரத்துல அலங்காரம் வேதமாய் என்று சொல்லும் போது பரிசுத்தமான கிரீடமாய் விளங்க வேண்டும். அசுத்தத்தை அவர் ஏந்திரத்துக்கு பிரியப்படவே இல்லை. உன்னை ஏந்திருக்கிற கரம் எப்படி இருக்குது? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்த கரத்துல நம்முடைய அவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்ப நம்மளும் எப்படிதான் இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். அதான் பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் மாகுங்கள் தான் சொல்றார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் சொல்றார். அப்போ கிரீடத்துக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதலாவது காணக்கூடிய கிரீடம், அடுத்தது காணக்கூடாத கிரீடம். அப்ப காணக்கூடிய கிரீடம் எப்படி இருக்கும்னா, அது பார்க்கிற கிரீடம் எப்படி இருக்கும்னா, பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, பொன்னாலும் வைரத்தாலும் செய்யப்பட்டிருக்கும். பொன்னினாலும் வைரத்துல பார்க்கும்போது அந்த கிரீடம் எப்படி இருக்கும்? ராஜாக்கு வைக்கப்பட்ட கிரீடங்கள்லாம் எப்படி இருக்கும்? பலபலன்னு பொன்னால அலங்கரிக்கும். அடுத்தது காணக்கூடாத கிரீடம் எப்படி இருக்கும்னா, அது கனத்தினாலும் மகிமையினாலும் இரக்கங்களினாலும் செய்யப்பட்டது. அதான் எபிரேயர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காணப்படாத கணம், மகிமை. கணம் என்றது என்னது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவரை கனம் பண்ணுவார். அந்த கனம், அதுதான் ஒரு கிரீடம் பிரியமானவர்களே. மகிமை, இரக்கம் இல்ல, காலைதோறும் அவருடைய இரக்கம் புதியதா இருக்கிறது. அதிகாலையில் நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஜெபத்துக்கு 4 மணிக்கு எழுந்து உட்காரும் போது அந்த கிருபை இரக்கங்களால கர்த்தர் நம்மள அந்த காணக்கூடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யறார் அந்த நாளிலே பிரியமானவர்களே. அததான் என்ன செய்யும்? ஒரு பன்றி இருக்குது, ஒரு ஆடு இருக்கு. ஒரு பன்றி எடுத்துக்குங்க, பன்றியும் ஆடும் சாக்கடைக்குள்ள விழுந்து விட்டால் பன்றி அதை குறிச்சு என்ன செய்யாது? அக்கறையே கொள்ளாது. ஆனா அந்த ஆடு என்ன செய்யும்? உடனே எழுந்து உதறி அந்த அசுத்தங்களை விலக்கி போடும். அப்படிதான் சில உலகத்தார்கள் என்ன செய்யறாங்க? சாக்கடைக்குள்ள இருக்கும்போது பன்றியை போல இருக்கிறார்கள். பன்றியை போல இருக்கிறார்கள். பாவத்திலே இருக்கிறார்கள். அந்த பாவத்திலிருந்து எழுந்து வரும். ஆனா ஆடு, தேவாட்டு குட்டி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை குறிக்க உடனே என்ன செய்யப்படுகிறது? அது எழுந்திருக்கப்பட்டது. நாம் பாவத்தில் விழுந்து கிடக்க கூடாது. உடனே நம்ம என்ன செய்து விடணும்? இயேசுவின் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்து கழுவப்பட வேண்டும் பிரியமானவர்களே. சுத்திகரித்து கழுவப்பட வேண்டும். அதான் எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. தரிசிக்க முடியாது. இயேசுவானவர் அந்த மலை பிரசங்கத்துல சொல்றாரு பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல சுத்தம் வேணும். இருதயத்துல சுத்தம் வேண்டும். வெளிப்பார்வைக்கு சுத்தம் இருந்தால் போதாது. வெண்வஸ்திரம் தரித்து சுத்தமா இருக்கிறது போல வெளிப்பார்வைக்கு ஒரு என்னது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல நம்ம இருக்க கூடாது. கர்த்தர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்க பிரியமானவர்களே. அவர்கள் தான் என்ன செய்வாங்க? தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்க பிரியமானவர்களே. அதான் சங்கீதம் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தினந்தோறும் பரிசுத்தம் 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 பரிசுத்தமாக ஜீவிக்க நம்ம, அதுதான் ஒரு அலங்காரமான பரிசுத்தம். அப்ப கர்த்தர் காண்கிற முதல் அலங்காரம் எதுனா பரிசுத்தம் என்கிற அலங்காரம். அடுத்தபடியான அலங்காரம் எதுன்னா நீதிமொழிகள் 4:9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும்,
அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எது சூட்டும்? அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். நீதிமொழிகள் 4:9 இதை படிக்கிறோம். அது 1 பாக்குறோம் பாருங்க. அந்த 4 ஃபுல்லாவே ஞானத்தை பற்றி தான் ஆழமான கருத்துக்களை சாலமோன் ஞானி கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4 நம்ம வாசிக்கலாம். அந்த 4 1 பாருங்க, உன் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். தகப்பனுடைய போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். அப்போ தகப்பனுடைய போதகத்தை நம்ம கேட்க வேண்டும். ஆண்டோடைய போதகத்தை நம்ம கேட்க, நம்ம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய போதகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அதான் நீதிமொழிகள் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அப்ப பாருங்க, ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை எப்படி சம்பாதிக்க முடியும்? புத்தி எப்படி சம்பாதிக்க முடியும்? எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், ஞானத்தையும் சம்பாதிக்க முடியாது, புத்தியும் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுலயே போட்டிருக்கு பாருங்க, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நம்ம மறக்க கூடாது. அதை விட்டு விலகாம இருந்தா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதே 7 நீதிமொழிகள் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். அதுதான் என்னது? அந்த ஞானமே முக்கியம். அதுதான் 9 படிக்கிறோம். அது உன் தலைக்கு எப்படி இருக்குமா? அலங்காரமான முடியை கொடுக்கும். அப்ப ஞானம் தான் உன் தலைக்கு அலங்கார முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. உலக ஞானம் அல்ல, அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குதான்? 1 கொரிந்தியர் 1 நம்ம படிக்கிறோம். உலக ஞானம் எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்கிறது. அதன் பிரசங்கிலும் சொல்லிக்கிறாரு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். சரிங்களா? அப்ப நீ என்னதான் உலக ஞானத்துல இருந்தா அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கான்? பைத்தியமாமா. எத்தனை டிகிரி போட்டு எத்தனை தலைவர் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அந்த ஞானம் எப்படி இருக்கிறான் கர்த்தருக்கு முன்பாக? பைத்தியம். அப்ப கர்த்தருடைய ஞானம் எப்போது ஆரம்பமாகிறது தெரியுமா? அதே நீதிமொழிகள் 1:7 படிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகள் அப்படிதான், நம்ம என் தகப்பனார் அப்படிதான் ஜெபிப்பாங்க. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா அம்மா பார்க்கலனாலும் இயேசு பார்க்கிறார் என்ற பயத்தோட இந்த பிள்ளைகள் வாழணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா ஜெபத்திலே சொல்லுவாங்க. அந்த ஜெபமே எங்களை என்ன செய்ய விடும்? பயந்துருவோம். நாங்க அந்த ஜெபத்திலே நாங்க என்ன செய்யறோம்? இயேசு எங்களை பார்க்கிறார் என்ற பயம் எங்களுக்கு வந்துவிடும் பிரியமானவர்களே. அப்படி எங்க வீட்டுல வளர்க்கப்பட்டோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இயேசுவா யாரா ஒண்ணும் கிடையாது. நாங்க போற போக்கு சுய நீதி, சுய இஷ்டம், நாங்க போற இஷ்டம்தான். அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. பிள்ளைகளை நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல? சாலமோன் ஞானி கூட என்ன வென்றாரு? சனமன் என்ன செய்யறாரு? இந்த நாட்டை ஆள எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தர் சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? அளவற்ற ஞானத்தை கொடுத்தாரு. ஐயோ, என்கிட்ட இந்த மகன் கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை கொடுத்தார். நாளைக்கு பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
பேப்பர்ல பாக்குறோம், நிறைய பேர் என்ன செய்யவில்லை, தமிழ் எக்ஸாம் எழுதவில்லை, இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதலைன்றாங்க +2ல. ஏன்? இந்த பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை. நான் படிக்கலையே, நான் என்னத்தை போய் எழுதுவேன், நான் போய் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் நிறைய பேர் எழுதாம இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருடைய விசுவாசிகள பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாதபடி கர்த்தருக்கு ஏற்ற பயத்துல வளர்ந்து கர்த்தர் பயப்படுதல ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இந்த சாலமோன் ஞானி பாருங்க, பைபிள்ல என்ன செய்யற ஒரு சம்பவத்தை நம்ம பாக்குறோம். 2 பெண்கள் ஒரு குழந்தையின் நிமித்தம் சண்டை போட்டு சாலமன் இடத்தில் வராங்க. 2 பெண்கள் ஒரு குழந்தை நிமித்தம் என்ன செய்யறாங்க? அப்ப உண்மையான தாய் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக சாலமோன் அந்த குழந்தை 2 பேருக்கும் வேண்டாம், வெட்டி போடுங்கள் என்றார். அந்த சாலமோன் ராஜா என்ன செய்யறாரு? 2 பேருக்கும் வேண்டாம், அந்த குழந்தைய வெட்டி போட்டுடலாம். அப்ப உண்மையான தாய் உள்ளமை துடித்து சாலமோன் அந்த பெண்ணிடம் அந்த குழந்தையை ஒப்புவித்தார். இதை வெட்டி போடாதீங்க, இந்த குழந்தை என் குழந்தைதான், எங்க வளர்ந்தாலும் வளரட்டும் சொல்லிட்டு அந்த என்ன செய்யறாங்க? இன்னொரு பெண்ணுகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ற. அப்ப உடனே சாலமோன் ஞானி, அவ கொடுக்கறால, அந்த பெண்ணுகிட்ட கொடுக்க வேண்டாம், நீயே இந்த குழந்தை வச்சுக்கோ, நீதான் உண்மையான தாய் என்று சரி. அப்ப ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார். அந்த ஞானி ஞானமாய் செயல்படுகிறார். இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்கு, அதுதான் யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். ஞானத்துல பிள்ளைங்க இப்ப குறைவா இருக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு மேக்ஸ் கஷ்டம், சில பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் கஷ்டம். 10th பிள்ளைகளும் எழுதி கொண்டிருக்காங்க. எல்லாரும் 10th +1 +2 பிள்ளைங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வரங்களிலே ஞான வரம், அறிவை உணர்த்துகிற வரம், இதுதான் முக்கியமான வரம் பிரியமானவர்களே. வரங்களிலே இதான், அந்த வரங்களில் தான் கர்த்தர் உங்களுக்காகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அலங்காரமான ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய கரத்துல வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? முதலாவது நம்ம அலங்காரமான பரிசுத்தத்தை பார்த்தோம். 2வது அலங்காரமான ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 20:29 வாலிபத்தின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. வாலிபத்தின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. அப்ப இது மனுஷ பலத்தினால் வருகிற பராக்கிரம் அல்ல. மனுஷ பலம் நோய் வந்தால் ஒன்றுமில்லாமல் போயிடுவான், அப்படிதானே? அப்போ வாலிபத்தின் அலங்காரம் பராக்கிரமம் சொல்றாங்க. அந்த சிலர் நல்ல, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி இல்லை அப்படின்வாங்க. ஒரு சின்ன ஒரு டிசென்ட்ரி, வயிறு சரியில்லாம போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த பலன்லாம் எங்க போனதே தெரியாது. இல்ல ஒரு ஃபுட் பாய்சன் வந்தாலே, லூஸ் மோஷன் வந்தாலே என்ன செய்ய முடியல, நம்மளால இருக்க முடியல, உடனே ஹாஸ்பிட்டல் போய் என்ன செய்துறோம், ட்ரிப்ஸ் ஏத்துனாதான் அது பழைய பலன் நமக்கு வருகிறது. அந்த பலன் நமக்கு நிரந்தரம் கிடையாது. உலகத்துல பாருங்க, கராத்தே சண்டையை கற்றுக்கொள்ற பெரிய பலசாலி ப்ரூஸ்லி இருந்தாரு முன்னாடி. அவருக்கு ஒரு குட்டி நடிகை என்ன செய்யுதானா, சாப்பாட்டுல விஷம் வைத்து குடிச்சிட்டான். அப்போ அந்த ப்ரூஸ்லி, அவன் உலகத்துக்கே கராத்தே சண்டை போடுவான், அப்பேற்பட்ட பலசாலி அவனை என்ன செய்யப்பட்டது,
அந்த விஷம் கொடுத்ததுனால அவன் வேறற்று மரம் போல கீழே சாய்ந்து மரித்து போயிட்டான். அவனுடைய பலன் எங்கே? ஒண்ணும் இல்லை. பார்த்தீங்களா? ஈஸியா பிசாசு என்ன செய்தான்? பறிச்சுட்டு போயிட்டான். அப்ப இந்த பலன் எல்லாம் ஒன்று இல்லை. இந்த பலன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தருகிற பலன் தான் உன்னத பலன். கர்த்தர் தருகிற பலன் தான் உன்னதான். யோவான் லூக்கா 24 49 படிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் தருகிற பலன் தான் உன்னத பலன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அப்போஸ்தலர் 1 சொல்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப நமக்கு என்ன பலன்? சாப்பிடுறதுனால பலன் இல்ல, ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுனால பலன் இல்ல, பூஸ்ட் சாப்பிடுறதுனால பலன் இல்ல, நல்ல மட்டன் சாப்பிடுறதுனால பலன் இல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்போதும் ஆவியில. அதான் ஐயா சொல்லுவாங்க, சும்மா இருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க? அபிஷேகத்துல பேசிக்கிட்டு இருங்க. அப்பதான் பிசாசு உங்கள்கிட்ட வர முடியாது. அந்த பிசாசு அதை எதிர்த்து நிற்க கேடையே இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பிரியமானவர்களே, இல்ல அதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மேல் அந்த பலன் வந்த போதுதான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவரானார். சிங்கத்தை போல தைரியம். கர்த்தர் தேவன் அவரை எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். பிரியமானவர்களே, அதுதான் அந்த பரிசுத்த ஆவியில பலன் கொள்ள வேண்டும். அதுதான் என்னது? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். அந்த பலன் தான் சாத்தானை எதிர்த்து நிற்கும் மந்திரவாதிகளை சவால் விட உதவி செய்யும். பிரியமானவர்களே, அதான் சங்கீதம் சகரியா 4 சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய பலனும் இல்ல, பராக்கிரமும் இல்ல, எல்லாருடைய ஆவியினாலே ஆகும். ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் தான், மரணபரியந்த போராட்டங்கள் தான் நமக்கு உண்டு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அதுதான் பிசாசுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் பாஷை தான். அதுக்கு என்ன செய்ய தெரியாது, அர்த்தமே தெரியாது. அதுக்கு அப்படியே நிக்கும். அது நம்மள ஒண்ணுமே தாக்கவே முடியாது. அந்த அபிஷேகத்தான், அபிஷேக நுகத்தை முறிக்கும். பிரியமானவர்களே, அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாக கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றவர்களாக அந்த அலங்காரமான பராக்கிரமம் எதுல இருக்கிறதுனா அந்த அபிஷேகத்துலதான் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில தான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோட இருக்க இருக்க இருக்கதான் அலங்காரமான பராக்கிரமத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது என்ன இது என்றால், ஏசாயா 52 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள் என்று சொல்றார். அலங்காரமான வஸ்திரத்தை குறிக்கிறது. இப்ப எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்றோம். அப்ப அலங்கார வஸ்திரம். அப்ப நம்ம எழும்பி கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறது தான் ஒரு அலங்காரமான வஸ்திரம். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவரோடு இருந்து நம்ம வல்லமையை தரித்து கொள்ளணும். எழும்பணும். எனக்கு இதை செய்ய தெரியாது, இந்த ஊழியம் செய்ய தெரியாது, எனக்கு அங்க போய் சுவிசேஷம் சொல்ல தெரியாது, அவர்களோட பேச தெரியாது, வார்த்தைகளை பேச தெரியாது. நம்ம எழும்பி போனாதாங்க கர்த்தருக்கு ரீச் செய்வார். வீட்டிலே இருந்து எனக்கு அது செய்ய தெரியாது, இதை செய்ய தெரியாது, இப்படி பண்ண தெரியாது, நம்ம முடங்கி கிடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அதான் சொல்லுறார், அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுகிறவர்களாக, அலங்காரமான வஸ்திரத்தை நம்ம விடுத்திக் கொள்ளுகிறார். முதல்ல அப்படிதான் இருக்கும், தயக்கமா இருக்கும்.
மோசையை போல நான் என்ன செய்ய அந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன நான் என்னத்த பேசுவேன்னு சொல்லி ஆரோனை விடுறாரு மோசே இல்ல. ஆனா அது ஒரு அலங்காரமான வஸ்திரம் கிடையாது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும். அதான் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தெரித்துக்கொள். கர்த்தருடைய வல்லமையை தெரிச்சு கொள்ளுங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வல்லமையை தரித்துக்கொள்ள அலங்காரமான வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள சொல்கிறார். சுய நீதியை என்ற கந்தலை நீக்கிவிடணும். சுயநீதி என்ற கந்தலை நீக்கிவிடணும். பெருமானாரே, நீதி அதான் ஏசாயா 61 10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை உங்களுக்கு கற்பிப்பார். கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி, இரட்சிப்பு என்ற வஸ்திரங்கள், இரட்சிப்பு என்ற வஸ்திரம், அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிற வஸ்திரங்களை உடுத்துகிற தேவன், நீதியின் சால்வை உங்களுக்கு தரிப்பிக்கிற தேவன். அந்த அநேக ஆத்துமாக்களை நீங்க அறுவடை செய்யறதுதான் ஒரு நீதியின் சால்வையை உடுத்துகிற வஸ்திரமாக இருக்குது. பிரியமானவர்களே, அதை செய்ய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அம்மா சொல்றாங்க, இப்ப வயசாயிடுச்சு, நல்ல முடியல, கார் வந்து கூட்டு போகுது, அப்பவும் எங்களால முடியலன்றாங்க. அந்த வயசுக்கு முன்பாலே நீங்க இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்க இந்த சூழ்நிலைகளா? கர்த்தாவே எனக்கு பலன் கொடுங்க என்று அவங்க இந்த வயதிலும் அவர்கள் செல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா அவர்களுக்கு. அதுதான் கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிற தேவன். அந்த சுயநீதி என்ற கந்தலை நீக்கி போடுகிறவர்களாய் நம்ம இருக்க விடணும், நீக்கிவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. சங்கீதம் 149 4 சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறது எப்படிப்பட்டவர்கள்? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி அலங்கரிக்கிறார். பிரியமானவர்களே, கோபமா பேசுறோமா, படப்படன்னு பேசுறோமா, சட்டுன்னு பேசுறோமா, எனக்கு என்னன்னு தெரியல, சட்டுன்னு கோபம் வந்துருது, சட்டுன்னு பேசிடுறேன். அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல அமைதியாய் இருந்து அமரிக்கும் நம்பிக்கையுமே கர்த்தருடைய பலன் என்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் ஐயா தான் சொல்லுவாங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அடிக்கடி பிரசங்கத்துல சொல்லுவாங்க, ஐயா பேசுவாங்க. அப்ப சாந்த குணம் உள்ளவர்களை தான் இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அதே போல ஏசாயா 61 படிக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நமக்கு தந்துகிறார். அப்ப துதியின் உடை அந்த வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒடுக்கும் சில ஆவிகள் நம்மளை என்ன செய்யும்? ஒடுக்கும். சில கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள் நம்மளை ஒடுக்கும். அப்போ ஒடுக்கும் போது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பாரம் தான் நமக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும். அந்த நேரத்துல துதிங்க, ஸ்தோத்திரிங்க, பாடல்கள் பாடுங்க, வசனங்களை சொல்லுங்க, வசனங்கள் அதிக படிங்க. படிக்க விடாது, பிசாசு தடை பண்ணுவான். ஆனாலும் நம்ம எழும்பி என்ன செய்யணும்? துதிக்கணும். அந்த துதியின் உடையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் அலங்காரமான வஸ்திரம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த நாளிலே முதலாவது அலங்காரமான பரிசுத்தமாய் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது அலங்காரமான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அலங்காரமான மூணாவது பராக்கிரமத்தை கொடுத்திருக்கிறார். நாலாவது அலங்காரமான வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐந்தாவது அலங்காரமாகிய சாந்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் 1 பேதுரு 3 3 4 மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல்
அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. சரிங்களா? இந்த இடத்துல 2 அலங்கரிப்பு பார்க்கிறோம். 2 அலங்கரிப்பு. ஒரு அலங்கரிப்பு என்னது? புறம்பான அலங்கரிப்பு. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு திருமண வீட்டுக்கு போறோம் என்றால் மயிரை பின்னி என்ன செய்யறோம்? வீட்டுல இருக்கிற நகை எல்லாத்தையும் கழுத்துல போட்டுட்டு ஒரு பட்டுப்பட உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திட்டு என்ன செய்யறோம்? ஜிலு 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 ஜிலுன்னு போயிடும். மேக்கப் இப்ப வேற என்ன செய்யறது? அலங்காரம், மேக்கப். பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் வேற. இதெல்லாம் ஒரு அலங்காரம் இல்லைன்றார் ஆண்டவர். இந்த அலங்கரிப்பு இல்ல, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். அப்ப என்னதான் அலங்கரிக்கணும் அப்படின்னு கேட்கட்டீங்கன்னா, இந்த அழியாத அலங்கரிப்பு எதுன்னா, நீங்க சாந்தம் அமைதல். வீட்டுல போராட்டமா, கஷ்டங்களா, துன்பங்களா, அமைதியா இருங்க, சாந்தமா இருங்க. என்ன செய்யுது? இப்படி எல்லாம் இருக்குதே. இப்ப பாருங்க, இப்போ என்னது, சிலிண்டர் வர்ற கஷ்டமா இருக்குது, கேஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இல்ல, பெட்ரோல் கிடைக்கிறது கஷ்டம்ன்றாங்க. எல்லாரும் பெட்ரோல் பேங்க்ல அவ்வளோ கூட்டம். சிலிண்டர் புக் பண்ணா எவ்வளவு லேட்டா வருது. சிலிண்டர் வேற 60 ரூபாய் ஏத்திட்டான். அதுல வேற போடுறவன் வேற அதுக்கு மேல கேக்குறான். முடிஞ்சா இன்னைக்கு வாங்கிங்க, இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வாங்கிங்கன்றான். அவன் வேற எங்கேயாவது போட்டுட்டு போவான். இப்படி இருக்குது இல்ல? அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்வது? சாந்தமா ஆண்டவரை துதிச்சுட்டு இருங்க. ஆண்டவரை துதிக்கணும் இல்ல? அப்ப அமைதியில் உள்ள ஆவி இருதயத்துல நம்ம இருக்கணும், மறைந்திருக்கணும். அதுதான் அலங்காரம். அதுதான் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. பிரியமானவர்களே இல்ல, கொரோனா பீரியட்லயும் எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பாடுகள் பட்டோம். கொரோனா பீரியட்ல இப்பெல்லாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி நம்மளை வந்த தேவன் இந்த கஷ்டங்களையும் பொருளாதார காரியங்கள்லாம் மாற்றி இந்த கஷ்டத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேசத்திற்காக. இருதயத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்துல மறந்திருக்கிற தெய்வீக சுவாபங்கள், அததான் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். இந்த பகட்டான பாரம்பரிய இலைகள் எல்லாம் இல்ல. எதைதான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? ஆவியின் கனிகளை தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் சாந்தம் இருக்குல்ல, இச்சை அடக்கம். ஆவியின் கனிகள் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அதனால்தான் வெளிப்பிரகாரமான அலங்காரமா எல்லாம் என்ன செய்தோம்? மறைஞ்சு போயிடும். ஆனால் உள்ளத்தில் மறைந்திருக்கிற தெய்வீக சுவாபம் தான் தேவன் காண்கிற அலங்காரமாக ஜொலிக்கிறது இல்ல? சிலரெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க பேசுறதே அமைதியா இருக்கும். அவங்க பேசுறதே அப்படியே என்ன செய்யணும், வயிற்றுல இருக்க பிள்ளை கூட கீழே என்ன செய்யறோம், பிறந்துரும். அந்த மாதிரி பேசுவாங்க. அமைதியா, சாந்தமா இல்ல, ஸ்வீட்டா பேசுவாங்க. அப்படிப்பட்ட சாந்த குணத்தை, அமைதல் உள்ள குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சிலர் தங்களுடைய ஆத்மாவின் அலங்கோலத்தை பற்றி அக்கறை கொள்ளாமல் சரீரத்தை அழகாக அலங்கரிக்க எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க. பார்த்தீங்களா? எத்தனை கோடி செலவு பண்றாங்க. ஆத்மா எப்படி இருக்குது? அலங்கோலமா இருக்குது. ஆத்மா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கலாம், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அதான் ஒரு போதகர் சொல்வாரு, சினிமா நடிகர்கள் கொண்டு வந்து அவங்க அங்க என்ன செய்வாங்க, அங்க அசுத்தமான காரியங்களை செய்து அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சு கர்த்தருடைய காணிக்கை பெட்டியில காணிக்கப்பட்ட அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்ற நம்ம போதகரே சொல்லியிருக்காங்க. அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நீ பரிசுத்தமா இரு, அந்த காரியத்திலிருந்து வெளியே வா.
அப்பதான் உனக்கு என்ன செய்யப்படும், அந்த காணிக்கை அதுக்கப்புறம் நீ போடு, கர்த்தர் உன் காரியத்தை காணிக்கை. அந்த அலங்கரிப்பு கர்த்தரை எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அவருடைய முகத்தை அறிக்க என்ன செய்து, அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க, அறிக்க புழுக்கள் பூமியின் கீழ் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி உலை ஒரு மேக்கப் போட்டுட்டு ஒரு ஷோ காட்டிட்டு நிறைய கிறிஸ்தவர்களே அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே மேக்கப் செட்டுன்னு வச்சுக்கிட்டு போறாங்க. நகை அணியாம இருந்தாலும் மேக்கப் செட் வச்சுக்கிட்டு முகத்தை அலங்கரிச்சுட்டு போறாங்க. அது இல்ல கர்த்தர் அது விரும்ப மாட்டார். அதான் நரகத்துல எப்படி, நரகத்துல என்ன இருக்குதான், புழுக்கள் சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த மாதிரி அக்கினியில கொண்டு போடாதபடி நம்மளுடைய ஜீவியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமான புறம்பான அலங்கரிப்பு இல்லாதபடி அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம் அமைதுள்ள குணத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை தெய்வீக சுவாபத்தினால் நம்மளை நிரப்பி அனுதினம் கர்த்தருடைய குணாதிசயங்கள் நம்மள்கிட்ட காணணும். இயேசுவினுடைய அழக அவர்கள் நம்ம கண்டு, நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். அப்படிப்பட்டவர்களா நம்ம சாட்சி பெற வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த சாட்சி நமக்குள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களா ஆலயத்துக்கு போறாங்க, கொள்றாங்க, அவங்களுடைய சாட்சி இல்லையே அப்படின்ற மற்றவர்கள் சொல்லாதபடி சாட்சியின் ஜீவியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அலங்காரமான சாந்தம் நமக்குள்ள வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர், இந்த நாளிலே இந்த சிறிய காரியத்தை, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அலங்காரமான கிரீடமாகவும் அவருடைய கரத்தில் ராஜ முடியாய் இருக்க வேண்டும் என்றால் நம்மள்ட்ட என்ன காணப்படும், அலங்காரமான பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அடுத்தது 2வது அலங்காரமான ஞானம் காணப்பட வேண்டும். 3வது அலங்காரமான பராக்கிரம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பலன். அடுத்தது அலங்காரமான வஸ்திரம் நமக்குள்ள, அந்த சாந்த குணமுள்ள வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடையை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தது சாந்தம், அலங்காரம், அழியாத அலங்கரிப்பாகிய சாந்த அமைதுள்ள ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் தெய்வீக சுவாபத்தில் நம்ம நிரம்பி கர்த்தருக்குள்ள நம்ம ஜீவிக்கும். கர்த்தருடைய குணாதிசயத்துல நம்ம காணப்பட முடியும். கர்த்தர் நம்முடைய இயேசுவின் அழகை அவர்கள் கண்டு மனம் திரும்பணும். பிரியமானவர்களே, நீ தேவனுடைய களத்தில் ஒரு அலங்காரமிக்க கிரீட இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற கிருபைகளுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரித்து நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை தகப்பனே அப்பா, இங்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா, அவர்களை ஆண்டவரை உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, ஆண்டவரை உமக்கென்று ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட, அலங்காரமான பரிசுத்தம் அவர்களுக்குள்ள காணப்பட, அலங்காரமான ஞானத்தை காணப்பட. இந்த உலகத்துல ஞானம் தேவை அப்பா. ஆண்டவரே, ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, ஞானம் என்றவரே உம்முடைய வசனத்தை ஆகிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, ஆண்டவரே எதிராளிகளை மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கற்றளிங்க ராஜா. ஞானமே முக்கியம் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்து சும்மா இருந்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லியிருக்கீங்களே சப்பா. அதை எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்க அலங்காரமான பராக்கிரமம் எங்களுக்குள்ள வேணும் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய பராக்கிரம் என்று தேவ பலன் அப்பா, உங்க உன்னத பலன் ஆண்டவரே எங்களுக்கு வேணும் அப்பா. அந்த உன்னத பலன் ஆண்டவரே எங்க கிடைக்கணும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுதான் நாங்கள் பலன் அடைய முடியும் அப்பா. ஆண்டவரே, உங்க பலன் எங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி எப்போதும் நாங்கள் ஜீவிக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் இசைந்திருக்க அனுபவம் எங்களுக்கு வேணும் அப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அலங்காரமான வஸ்திரங்களை உடித்து கொள்ள
ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ள, நீதியின் சால்வையை உடுத்துக்கொள்ள, ஆண்டவரே சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பீர் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த சாந்த குணமுள்ள ரட்சிப்பை நாங்கள் அலங்கரிக்க கொள்ள, ஆண்டவரே துதியின் முறையை எங்களுக்கு அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே நீ செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அந்த அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற அந்த சாந்தமும் அமைதியிலுள்ள அந்த உடையை ஆண்டவரே, அந்த குணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. அதுதான் அலங்காரமாய் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது அப்பா. அதுதான் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. நாங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாய் ஆண்டவரே ராஜமுடியாய் நாங்கள் காணப்பட வேண்டுமென்றால் இந்த அலங்காரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த தேவனுடைய அன்பை சுவாபங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நம்முடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெயிக்கிறப்பா. இந்த நாளிலே அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கொடுத்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக ராஜமுடிமாய் நீர் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா துதிகனமும் நீரே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எஸ்எஸ்கே ஐயா அவர்களுடைய ஊழியங்களையும், எல்லா கல்யாண ஊழியங்களும், மற்ற ஒவ்வொருவரும் செய்திருக்கிற ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவர்களை நீர் ஆண்டவரே அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியமாக வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் திருப்பாதம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நல்ல நாளிலும் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடம் ராஜ முடியாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில், மனுஷருடைய கரங்களிலே அல்ல. மனுஷருடைய கரங்களில் இருந்தால் அந்த கிரீடங்களை உடைத்து போட்டிருப்பார். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் உள்ள அந்த பரிசுத்த அலங்காரம், சாந்த குணமான அலங்காரம், ஞானம் என்ற அலங்காரம், இவைகளினால் நம்மை அலங்கரித்துக் கொள்வோமானால் அது கர்த்தருடைய கரத்தில் உள்ள ஒரு அலங்காரமான கிரீடமாய் நமக்கு இருக்கும். நம்முடைய கிரீடம் அது. அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிரீடம். அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதுதான் விசேஷம். கர்த்தருடைய கரத்தில் நாம் எல்லாரும் ராஜமுடியாய் அலங்காரமான கிரீடமாய் நாம் இருக்க வேண்டுமானால் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று அருமையாய் ஆவியானவர் சகோதரியின் மூலமாய் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதன்படியாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாய் அலங்கரிப்பாராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நமக்கு ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அதனாலே நம்மை அலங்கரிப்பாராக. அது கர்த்தருடைய கரத்தில், மனுஷருடைய கரத்தில் அல்ல. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். நாளை தினத்திலே நமக்கு 4 மணிக்கு ஆராதனை உண்டு. அதிலே கலந்து கொள்வோம். இரவு ஜெபமும் 8:30 மணிக்கு மாலையிலே நமக்கு அது ஆராதனையாக இருக்கும். இடையிலே அவரவர்கள் ஆலயங்களுக்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான சகோதரியை கொண்டு ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீர். ஆகையால் பேசுகிறவர்கள் யார் என்று நாங்கள் பாராமல் ஆண்டவரே, உடைய வசனம் எங்களோடு கூட பேசுகிறது. உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது உம்முடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடமாய் இருப்போம் என்று பரிசுத்தமும் ஞானமும் சாந்தமும் ஆண்டவரே உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் போது மட்டுமே தான்
நாங்கள் உம்முடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடமாய் நாங்கள் விளங்க முடியுமே. ஒரு முடியாய், ராஜாவின் முடியாய் நாங்கள் விளங்க முடியுமே அப்பா. ஆகையால் அந்த கிருபைகளை இந்த கடைசி நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. திவ்ய சுவாபங்களினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய சுய இச்சைகள், சாபமான வார்த்தைகள், சாபமான கிரியைகள் எல்லாம் சபிக்கப்பட்டு அப்புறப்படுவதாக எங்களை விட்டு ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோட உமால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் இருக்கு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று, இதை தவிர உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். பரிசுத்தர் ஆகையால் நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றுதான் நீ சொல்லியிருக்கிறீரப்பா. ஆகையால் அந்த பரிசுத்தத்திலே எங்களை நடத்துவீராக. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னீரே. ஆண்டவரே, உடைய பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அலங்காரமான கிரீடமாய் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. எங்கள் போதகருக்காய், அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுக்க போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரை விரும்புகிற அந்த டெம்போ டிராவலரை கொடுக்க போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அந்த கரம் கொடுக்கும் ஊழியத்தை ஜெயமாய் முடிக்க கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தீர். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அலங்காரமான கிரீடமாய் நீர் வைத்துக் கொள்வீராக. கரத்தில் உள்ள ஒரு ராஜமுடியாய் ஒவ்வொருவரையும் நீர் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மகிமையால் நிரப்புவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தின் ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தமாக கிருபை தாரும். சகல பரிசுத்தவான்களின் ஆராதனையில் தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உபதேசங்களிலே தாறுமாறாய் பிரசங்கிக்காம ஆண்டவரே தேவ சமூகத்திலே காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரவு நேரத்திலே நல்ல நித்திரை கொடுத்து அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே முதல் ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.